ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. தேநீர் விடுதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பிஎஸ் அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய விருதும் அது தொடர்பான சர்ச்சைகளை பற்றியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன்னா தேசிய விருது அறிவித்து 3-4 நாள் ஆச்சேடா, இப்போ வந்து என்னடா அதில் சர்ச்சை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நல்லாவே தெரியுது. எஸ், அஃப்கோர்ஸ் அதில் சர்ச்சை இருக்குங்க. ஏன் அப்படின்னா, தேசிய விருது அறிவித்ததுலேருந்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அப்படி என்னடா கேள்வி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, தேசிய விருதில் சிறந்த நடிகர்களுக்கான விருது பகிர்ந்தளிக்கப்பட்டது. அது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு? 12th ஃபெயிலில் நடித்த விக்ரம் மேசிக்கும் ஜவான் படத்துக்காக ஷாருக் கானுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. அஃப்கோர்ஸ் அதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இதில் என்ன சந்தேகம் இன்னொன்று அப்படின்னா, சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜிக்கு மட்டுமே வழங்கப்பட்டது, யாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படலை. சிறந்த துணை நடிகைக்கான விருது தான் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டோட ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸும் ஊர்வசி மேமுக்கும் கிடச்சிருக்கு. ஊர்வசி மேமுக்கு உள்ளொழுக்கு படத்திற்காக அந்த துணை நடிகை விருது வழங்கப்பட்டிருக்கு. இதில் என்னடா விஷயம் அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆமாங்க, எதன் அடிப்படையில் நேஷனல் அவார்டு வழங்கப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே இருந்த மாதிரியே ஊர்வசி மேமுக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கு. அவங்க தன்னோட ஆதங்கத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அடிப்படையில் நேஷனல் அவார்டு வழங்குறீங்க, ஆக்டிங்க்கு ஏதாச்சும் ஸ்கேல் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூரிஸ்லாம் ஆக்சுவலாக என்ன தான் பண்ணாங்க, அவங்க எதன் அடிப்படையில் இந்த விருதுக்கு வந்து சில படங்களையும் சில நபர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விஷயத்துக்கு இப்போ வருவோம். ஏன் இந்த கொஸ்டினை இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உள்ளொழுக்கு படத்தில் இவங்க லீட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சிறந்த நடிகைக்கான விருதுக்கு தன்னோட பெயர் வந்திருக்கணும், அந்த விருது இவங்க பகிர்ந்தளிச்சிருக்கணும். ஆனால் ஏன் அவங்க கொடுக்கலை? ஏஜை வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக பார்க்குறாங்களா? நான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன், சீனியர் நடிகை ஆகிட்டேன், அதனால் இவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? இல்லை இதில் அரசியல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் சில கேள்விலாம் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடுஜீவிதம் மாதிரியான ஒரு படத்தை தவிர்த்துட்டு கேரளா ஸ்டோரி மாதிரியான ஒரு படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா, ஜூரிஸ் ஆக்சுவலாக என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இதே மாதிரி தான் ஜே பேபி, அயோத்தி போன்ற நிறைய படங்களும் மிஸ் ஆகிருக்கு. மேபி நான் சில படங்களை விட்டுருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் தன்னோட ஆதங்கத்தை வேறு விதமாகவே ஊர்வசி காமிச்சிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் கொடுக்குறது வந்து பென்ஷன் கிடையாது, நான் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு, இது வந்து ஒரு விருது, அதை நான் வாங்கும்போது பெருமிதமாக கருதணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நேஷனல் அவார்டில் சவுத் புறக்கணிக்கப்படுதோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.